இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஓரளவு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக தாளிப்பு உளுந்து, ஒரு வரமிளகாய், நல்லா கடுகு வெடித்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலில் துடைச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஈரத்தோடு சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொழப்பாயிடும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தூள் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலாலாம் எல்லா இடமும் படுற மாதிரி. இதை ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வைங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டோட்டலாக 5 நிமிஷம் வரலையும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி டைமில் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இது கூட லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு தேங்காய் துருவல் போட்டால் பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்க சேர்க்க வேணாம். நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நன்றி.